என்ன பண்ணுறீங்க? லைட்டு கூட போடாமல் என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு? என்ன ரெடி ஆகிட்டு இருக்கேன்? இப்போ என்ன ரெடி ஆகிட்டு இருக்கேன்? நான் என்ன எடுக்கேன்? நீ ஏரியா தான் இருக்கேன். நான் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன்? டொமேட்டோ ஊருக்கா? எப்படி செய்வது? இதெல்லாம் போட்டேன். என்னென்ன போட்டிருக்கிறதுல? அது பேரு கடுகு. கடுகா மிளகா? கடுகு, ஓகே, மிளகு, ஓகே, சீரகம், ஓகே, வெந்தயம், ஓகே. இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும்? நல்லா வானல்ல போட்டு கொஞ்சம் லைட்டா ஓகே வதக்கிக்கணும். ஓகே. வதக்கினதுக்கு அப்புறம் மிக்ஸி போட்டுக்கணும் கொஞ்ச நேரம். ஓகே. அதுக்கு அப்புறம் ஓகே. நீ இத கொஞ்சம் ஆமா நீ பிரிச்சு போற. நீ இது மாதிரி கொஞ்சம் என்ன பண்ண? நீ ஸ்விட்ச் போட மாட்டேங்கிறே. மிக்ஸி போட்டதானே? அது இந்த காலத்து ஸ்டைலிங் गाइस. ஓகே. பாருங்க எதுலயே விட்டு கம்மி பண்ணுவீங்க. இது மாஸ்டர் கத்தியில வச்சு கம்பாங்க. இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். என்ன பண்றீங்க? இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வரதுக்கு மிக்ஸியை போட்டு பண்றீங்களே சரியா? இது அப்போதான் டேஸ்டா இருக்கும். பாருங்க गाइस இப்படி வரணும். எப்படி வரணும்? எங்க வருது? எங்க இருந்து வரணும்? மிக்ஸில இருந்து வரும். மிக்ஸில அந்த மாதிரி மையணும்னு சொல்லணும். ஓகே ஓகே. என்னெல்லாம் ரெடியா இருக்கு இப்போ? அடுத்து என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பூண்டு உரிக்கணுமா? ஓகே. பூண்டு போட்டா டேஸ்டா இருக்கும். ஓகே. நீங்க பூண்டு ஜார்ல போட்டு மிக்ஸில போட்டுக்கலாமே. அது போட்டா டேஸ்டா இருக்காது. ஓகே. இப்படி உரிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட். गाइस நான் வீடியோ எடுக்கலாம்னு வரலான்னு பார்த்தா என்ன பூண்டு உரி போட்டாங்க. गाइस வாங்க நம்ம பூண்டு உரிக்கலாம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச தக்காளி ஏதோ தொக்கு சட்னி ஏதோ செஞ்சு தர போறாங்களாம். என்னதான் செஞ்சு தராங்கன்றதை நம்மளும் பார்க்கலாம். அவங்க ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம இங்கே அதுக்குள்ள பூண்டு உரிச்சு முடிச்சிடலாம். இங்கே गाइस பாருங்க நான் சீக்கிரமா செய்ய மாட்டேன்ட்டு எங்கள் மாஸ்டர் வந்து அவங்க ஸ்பீடாக செய்கிறாங்க. அப்போல்லாம் பூண்டு வேற ஏறிச்சுங்க गाइस. அதனால ஒரு 4 பூண்டு மட்டும் இல்லைன்னா ஒரு பூண்டு போட்டிருப்போம். பூண்டு எவ்வளோ? பூண்டு 210 ரூபா. 210 ரூபா. 210 ரூபாய் गाइस. அது அவங்க லாங்குவேஜில் 210 ரூபா, நம்ம லாங்குவேஜில் 210 ரூபா. அவங்க கொஞ்சம் தமிழ் தகராறு அவங்களுக்கு. நம்ம ஒரு கையில் முடிச்சுட்டு இருக்கோம் பாய்ஸ். அவங்க 2 கையில் உரிக்கிறாங்க. நம்ம ஒரு கையில் கேமரா ஹேல்ப் பண்ணியிருக்கோம். சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் அதனால அதெல்லாம் இல்லை गाइस. அவங்க பாருங்க 2 கையில், நான் பாருங்க ஒரு கையில். எப்படிங்க गाइस இது அது ஒன்றாகும்? गाइस நமக்கு உரிக்க வர மாட்டேங்குது. கொடுங்க. நாங்கள் கலாய்க்கிறீங்க நாங்கள் சரி. அதில் பாருங்க गाइस அரை பூண்டு போயிடுச்சு. அரை பூண்டு எங்கே நான் இப்போ தேடி கண்டுபிடிக்கிறேன். இங்கே இருக்கு गाइस. ஓகே ஓகே அவ்வளவுதான். கட் பண்ணிக்கணும். ஓகே. சின்ன சார் இருந்துச்சுன்னா அப்படியே போடலாம். இப்போ அது போட்டு என்ன ஆகும்? அது போட்டா டேஸ்டா இருக்காது. ஏன்னா மட்டும் நீங்கள் வைக்கிறது டேஸ்ட் வந்துடும். ஏன் அப்படி சொல்றீங்க? வச்சா டேஸ்டா இருக்கும். எப்படி ஹாஸ்பிட்டல் போடுற மாதிரி அப்படி தானே சொல்கிறேன். அப்படிலாம் இல்லப்பா. ஓகே. ப்ரொசீஜர் சமையல் மாஸ்டர்னா ப்ரொசீஜர் சொன்னாங்க. எப்படி வானல் இப்போ வானல் வச்சிருக்கோம், அடுப்பு பற்ற வச்சிருக்கோம், வானல் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணுமா? எண்ணெய் ஆயில். ஓகே ஃபைன். போதுமா? எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ இருக்கிற போர் சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ஆயில் ஆற்றி ஊற்றுனீங்கன்னா இந்த பொண்ணு உங்களுக்கு கடகாரம் வைக்கிறவங்க நீங்கள் கம்மியாக சீக்கிரமாகவே ஊற்றுங்க. என்னன்னு பேர் சொல்லி போடுங்க. கொஞ்சோண்டு கடுகு போடணும். அவ்வளோதான். கொஞ்சோண்டு கடுகு போடணும். ரைட்டு. அடுத்து நீங்கள் நல்லா ஸ்பீடில் வைக்கணும். அடுத்த ப்ரொசீஜர் சொல்லுங்கள். இப்படி ஆகட்டும். கடுகு வெடிக்கணுங்கிறத தான் இப்படி ஆகட்டுன்றாங்க. இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் அரிசி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கணும். சரி. இதெல்லாம் போட தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு போட தெரியாது இல்லையா? அதனால் நீங்கள் அவங்க செய்கிறீங்க. நீங்கள் சிம்மில் அங்கே வச்சுட்டீங்க. அது எப்படி வேணும்? இது கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் போடுறதுக்குள்ள கொஞ்சம் நான் சோம்பேறி இல்லைங்களா? அதனால நீங்கள் சோம்பேறி நீங்களே ஒத்துக்கிறீங்களா? இந்த காலத்துல எப்படி ஒரு நல்லவங்க இருக்கிறது பார்க்குறது கொஞ்சம் அறிவு. ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் செய்யுங்க. நான் கொஞ்சம் நீங்கள் ஓகே பார்க்குறவங்க கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் கொஞ்சம் தத்தி என்ன பண்ணுறது? நான் கொஞ்சம் தத்தியாக இருந்தாலும் க்ளீனாக செய்வேன். அப்படிங்களா? அது ஹாஸ்பிட்டல் படுக்கிற மாதிரி. அடுத்து என்ன செய்வீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஓகே எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டுக்கோல. இப்போ பூண்டு போடணும். ஓகே. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓகே தக்காளி இப்போ அரைச்சி வச்சுக்கணும். அரைக்கணுங்களா? மிக்சிக்கு போடணும். போட்டுக்கோங்க. அது வரையும் அது பூண்டு அங்கே வெந்துட்டு இருக்கும். ஆமாம். ஓகே. நீங்கள் தக்காளி அரைக்கிறதுக்காக தக்காளியை மிக்சிக்கு ஜார்க்குள்ளே போடுறீங்க. எஸ். ஓகே. இப்போ மிக்சி போடலாம். இது இப்போ என்ன செய்வீங்க நீங்கள் ஆக்சுவலி? அதை சொல்லவே இல்லையே ஃபஸ்ட்டு. அதுதான் டொமேட்டோ ஊறுகாய். டொமேட்டோ ஊறுகாய் வேறு செய்கிறீங்களா? நம்ம அரிசி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண இதில் ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு வந்துருக்கு. மீன்ஸ் செவரில் வதங்கணும் அந்த பூண்டு. இந்த மிக்ஸ் வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்படி ஆயிருக்கா? ஓகே. இது அவ்வளோதான். சொல்லிடுறேன். இப்போ மீதி இருக்கிற டொமேட்டோ அரிசி வச்சுட்டோம். ஊற்றிடணும். அவ்வளோதான் गाइस. ஓகே. ஊற்றிட்டு வதக்க விடணும் நல்லா. எத்தனை நிமிஷம் வதக்கணும்? நல்லா கொதிக்கணும். கொதிக்கணும். எனக்கு தமிழ் வரல. அப்பெல்லாம் பண்ணலாமா? அப்படிலாம் பண்ணலாமா? அப்பெல்லாம் பண்ணலாமா? இவங்க கிட்ட தமிழ் கற்றுக்கங்க गाइस. நீங்கள் சூப்பராக பேசுவீங்க. அவ்வளோதான். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். ஆமாம். வதங்கிட்டு அது ஃபைனல் ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணலாம். பாருங்க गाइस. இப்போ இப்படி வந்திருக்கு. இப்படி வரணும். இன்னும் கட்டியாக வரும். அதே மாதிரி வச்சுட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்க गाइस. ஓகே பாய் பாய்.